ಲೈವ್ ಆಗಿ ನೋಡುವ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ சகோதர சகோதரிಗಳಿಗೆ இயேசு கிறிஸ்தர நாமದಲ್ಲಿ ವಂದನೆಗಳು. நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்தான இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துகள் சொல்லுகிறோம். ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே, மட்டுமாக நடந்து வந்து அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக கோடி நன்றி ராஜா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிதான காரியங்களை செய்யும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. Our Father everlasting, the all-creating one, God Almighty, through your Holy Spirit, conceiving Christ the Son, Jesus our Savior. I believe in God our Father, I believe in Christ the Son, I believe in the Holy Spirit, our God is three and one. I believe in the restoration that will rise again. For I believe in the name of Jesus, our judge and our defender, suffered and crucified. Forgiveness in you. Descender into darkness, your rose in glorious light, forever seated high. I believe in God our Father, I believe in Christ the Son, I believe in the Holy Spirit, our God is three and one. I believe in the restoration that will rise again. For I believe in the name of Jesus. For I believe in the name of Jesus. ಈಗ ವಾಕ್ಯದ ಕಡೆಗೆ ಗಮನವಿಡುವ. இப்பொழுது நாம் முழுமையான கவனத்தை சத்தத்துக்கு நேராக செலுத்துவோம். ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು உன்னதமான ஆசீர்வாதத்தை குறித்து நாட்களிலே தியானிப்போம். ಲೋಕದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲದೆ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உலகத்திலே ஆசீர்வாதம் இல்லை என்றால் நாம் வாழ்வது கடினமான காரியம். ದೇವರು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದವು ನಮಗೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமானது முழு முக்கியமாக நமக்கு காணப்படுகிறது. ಆದಿಕಾಂಡ 14:18 ನೋಡುವಾಗ, ஆதியாகமம் புத்தகத்தில 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது 18ஆம் ವಚನத்தை பார்க்கும். ಸಾಲೇಮಿನ ಅರಸನಾದ ಮೆಲ್ಕಿಜೆದೆಕನು ಸಹ ಬಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕೊಟ್ಟನು. ಇವನು ಪರಸ್ಪರನಾದ ದೇವರ ಯಾಜಕನಾಗಿದ್ದು ಅಬ್ರಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ಏನ್ ಮಾಡ್ದಂತೆ? ಅಬ್ರಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஆபிரகாமை இவன் ஆசீர்வதித்தான். ಯಾರಾಗಿ? ಪರಸ್ಪರನಾದ ದೇವ, அதாவது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக சாலோமின் ராஜாவாக மெல்கிசேதேக்கு அப்பம் திராட்சையும் கொண்டு வந்து அவனை ದ್ರಾಕ್ಷಿ ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? அப்பமும் திராட்சை ரசம் என்னவென்றால் ಅದು ಐಕ್ಯತೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஒரு ஐக்கியத்தை குறித்து காட்டுகிறது. ಐಕ್ಯತೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ದೇವರ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ஐக்கியமாக இருந்தால் மட்டும் தேவன் தன் சத்தத்தை கேட்பார். ಹೌದು ಪ್ರಿಯರೇ, பிரியமானவர்களே, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇರಬೇಕು. நம் குடும்பத்திலே ஒரு முழுமையான ஐக்கியம். ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಬರ್ತದೆ? ஆண்டவர் ஏன் நம் ஜெபத்திற்கு பதில் அளிக்கவில்லை? ಯಾಕೆ ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ? எதற்காக அவர் தடை செய்கிறார் என்றால், ನಮ್ಮಲ್ಲಿ ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲ. நம் குடும்பத்துல ஒரு ஐக்கியம் கிடையாது. ಗಲಿಬಿಲಿ ಉಂಟು, அங்கு பிரச்சனைகள் நிறைய ಸಂದೇಹ ಉಂಟು, சந்தேகங்கள் உண்டு, ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು, சகலவித அசுத்த எண்ணங்கள் உண்டு. ಆದುದರಿಂದ ದೇವರ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವು ಬಾಳ್ಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ஆனாலும் முழுமையாக தேவனுடைய ஐக்கியத்துல வாழ்ந்தால் நலமா இருக்கும். ನಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಯಾರಿಂದ ಬರುತ್ತದೆ? உனக்கு ஆசீர்வாதம் யாரிடத்தில் தோன்றுகிறது? ಯಾಜಕನಿಂದ ಬರ್ತದಂತೆ. அதாவது ராஜாவிடம் வந்து வருகிறது.
ಆ ಯಾಜಕನು ಯಾರು? ಸಾಲೇಮಿನ್ ರಾಜ ಅಂದರೆ ಯಾರು? யார் அந்த சாலோமின் ராஜா? ಅದು ದೇವನಿಗೆ அது ಹೋಲಿಕೆಯಾಗಿದೆ. தேவனுக்கு ಯೇಸು ಸಮಮಾಗಿ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕಾಣப்படுகிறது. ಸಮವಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்துக்கு சமமாய் ಆ காணப்படுகிறது. ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟನಂತೆ. பாருங்க, அவன் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசம் கொடுத்தான். ಯಾಜಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ராஜாவாக இயேசு கிறிஸ்து வந்து ನಮ್ಗೆ ಅಪ್ಪಮು ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அப்பமும் திராட்சை ரசம் கொண்டு ಅಪ್ಪ வந்தான். ಅಂದರೆ ರೊಟ್ಟಿ. அப்பம் என்றால் ரொட்டி. ರೊಟ್ಟಿಯನ್ನು ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನು ನಾವು ಕುಡಿಲೇಬೇಕು. நாம் ரொட்டியும் ரசம் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮೇಲೆ, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಕೊಂಡಿದ್ದ ಮೇಲೆ, இயேசு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகு ನಾವು ರೊಟ್ಟಿಯನ್ನು ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನು ತಿನ್ನಬೇಕು. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ಅದು சாப்பிடுறது. ಏನಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ அதை ಆಗಿದೆ? எதற்கு குறித்து காட்டுகிறது? ದೇವರ ಶರೀರಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ. ஆண்டவருடைய சரீரத்தை ದ್ರಾಕ್ಷ குறித்து ರಸ காட்டுகிறது. ರಕ್ತಕ್ಕೆ ಹೋಲಿಕೆ ಆಗಿದೆ. திராட்சை ரசமானது ரத்தத்தை குறித்து காட்டுகிறது. ರೊಟ್ಟಿ ಆತನ ಶರೀರವಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. அப்பமானது அவருடைய சரீரமாய் ಆ காணப்படுகிறது. ದೇವರ ರೊಟ್ಟಿಯನ್ನು ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನು ನಾವು ಉಣ್ಣದಿದ್ದರೆ அதை சாப்பிடாமல் இருந்திருந்தால் ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ஆண்டவர் ராஜ்யத்தை சேர்வது ನಾವು மிக கடினம். ಐಕ್ಯವಾಗಿ ಇರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ಅದೇ ಪರಸ್ಪರನ ಉನ್ನತವಾದ ಯಾಜಕನಾಗಿದ್ದನು. அவன் பரஸ்பரமான பரம்பரையாக ராஜாவாக காணப்பட்டான். ಪರಸ್ಪರನಾದ ದೇವರ ಯಾಜಕ. அவர் ராஜா, ஆண்டவருடைய தேவனுடைய ஆசாரியர். ಪರಸ್ಪರನ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಗೆ ಬೇಕಾದರೆ அப்படிப்பட்டவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் ನಾವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ என்ன செய்ய வேண்டும்? ಆತನಲ್ಲಿ ಒಂದಾಗಿರಬೇಕು. அவரிடத்தில் நாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும். 91ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ 99வது சங்கீதத்துல பார்க்கும் ಒಂದನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ முதல் வாக்கியத்துல பார்க்கும்போது ಪರಸ್ಪರನ ಮರೆ ಹುಟ್ಟುವವನು ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿರುವನು. ಪರಸ್ಪರನ ದೇವರ ಮರೆಯನ್ನು ಒಪ್ಪುವವರು தேவனுடைய ராஜ்யத்தை காண்பார். ಆ ದೇವರ ಸಹಾಯವನ್ನು ಕೇಳುವವರು. தேவனுடைய சகாயத்தை கேட்கிறவன் ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ? அவன் என்ன செய்கிறான்? ದೇವರ ಇದರಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತೀರಿ. ஆண்டவர் சமூகத்துல நான் பசுத்தமாய் ಈ காண ವಾಕ್ಯವನ್ನು ಮೋಶೆ ಬರೆದಿದ್ದಾನೆ. மோசே எழுதியிருக்கிறான். அந்த வார்த்தை ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾನೆ? அந்த வழியில் ಅವ್ರು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ அவன் கானான் தேசத்துக்கு போகும்போது ಇದೆಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು ಶಕ್ತಿಗಳು ಬಂದು ಅವರನ್ನು ಹೋರಾಡಿಸುತ್ತದೆ. பாருங்க, கானான் தேசத்துக்கு போகும்போது அநேக பிரச்சனைகள், ಅನೇಕ ಬಲೆಗಳಿಂದ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಆತನೇ ತಪ್ಪಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதற்கு போகும்போது முன்னே பலவிதமான போராட்டத்துல மரணங்கள், எல்லா வியாதிகளா சந்திக்க நேரிட்டது. 91ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಆ ಭಯಂಕರವಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುವಾಗ 99வது சங்கீதத்தில் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பாதைக்கு நேராக அவர்கள் சென்றார்கள். ವಾಕ್ಯ ಮೋಶೆ ಹೇಳ್ತಾನೆ. இந்த வார்த்தை மோசே சொல்கிறார். ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ஆம் பிரியமானவர்களே, ಇದರಲ್ಲಿ 3 ಭಾಗವಾಗಿ ನಾವು ನೋಡ್ಬೋದು. இந்த 99வது சங்கீதத்தை 3 வித பாகமாக பிரித்து ಇದು பார்ப்போம். 2 ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಾವು ಇದರಲ್ಲಿ 2 பார்க்கிறோம். ஆசீர்வாதங்களை பார்ப்போம். ಅದು ಯಾವ ಆಶೀರ್ವಾದ? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ಅದು ಭೂಮಿಯ ಆಶೀರ್ವಾದ, பூமிக்குரிய ஆசீர்வாதம், ಆಕಾಶದ ಆಶೀರ್ವಾದ, ஆகாய ஆசீர்வாதம், ಪರಲೋಕದ ಆಶೀರ್ವಾದ. பரலோக ஆசீர்வாதம். ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಪಡೆಯುತ್ತೇವೆ? அந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ಪರಸ್ಪರನ ಆಶ್ರಯ ಇರಬೇಕಂತೆ. நமக்கு ஆண்டவரோடு ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ, ಪರಸ್ಪರನ. கர்த்தர் ராஜ ஜனங்கள் அவர்கள் கேள்வி மத்தியிலே 91 உன்னதமானவருடைய மறைவில் இருக்க ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಬೇಕಾದ್ರೆ உன்னதமான ஆசீர்வாதம் ಆತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಂತೆ. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அவசியம். ಅವರ ಕರುಣೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவருடைய நிழலிலே தங்க ಅವರ வேண்டும். ನೆರಳಿನಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕು. அவர் நிழலிலே தங்க வேண்டும். ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇರಬೇಕಾದರೆ அவரோடு ஐக்கியம் கொண்டிருந்தால் ಅರೆ ಹುಕ್ಕುವವರು அதை காண வேண்டும். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಕಾಣಬೇಕಾದರೆ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும். ಪರಸ್ಪರನ ಆಶೀರ್ವಾದ ನಮ್ಗೆ ಬೇಕು. அவருடைய சக நிழலில் தங்க வேண்டும். ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அந்த வார்த்தை சொல்லுகிறது, ಮರೆಯಾಗಿ ಮುಚ್ಚುತ್ತದಂತೆ. மறைவில் இருக்கிறவனே
அதை நம்ம மூடி மறைக்கிறது. ಯಾವ ಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರು, எப்படிப்பட்ட கஷ்டங்கள், ಯಾವ ವ್ಯಾಧಿಗಳು ಬಂದ್ರು, எப்படிப்பட்ட வேதனைகள் ಏನ್ ಬಂದ್ರು ಆ ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಇರ್ತೇವೆ ನಾವು. நாம் வியாதி இப்படிப்பட்ட வியாதி போராட்டம் அவருடைய மறைவில் ಸುರಕ್ಷಿತವಾಗಿರ್ತೇವಂತೆ. அதில் உள்ள நிழலில் தங்கி சமாதானமாய் ಮುಚ್ಚುತ್ತದಂತೆ, அது மூடி ಯಾವ மறைக்கிறது. ಕೇಡು ಬರದಂತೆ எந்த விதமான கேடுகள் ಪರಸ್ಪರನ போராட்டம் ಆಶ್ರಯ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. நம்மை மூடி மறைத்துக் கொண்டு ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ முதல்ல நான் பார்க்கும்போது ಮುಚ್ಚುತ್ತದಂತೆ, அது மூடி மறைக்கிறது. ಯಾರನ್ನ ಉಟ್ಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ನಾವು நாம் யாரை தேடி போகிறோம்? ಪರಸ್ಪರನ ಆಶ್ರಯವನ್ನು ಹುಟ್ಟಿಕೊಂಡು உன்னதமானுடைய ஆசீர்வாதங்களை தேடி போகும்போது ಅಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಮರೆ ಸಿಗ್ತದಂತೆ. அங்கு நிழல் கிடைக்கிறது. ಆ ಮರೆಯ ಮುಚ್ಚುವಾಗ அந்த நிழல்ல தங்கும்போது ಅಪಾಯದಿಂದ ನಮ್ಗೆ ಬಿಡುಗಡೆ ಆ ಸಿಗ್ತದೆ, போராட்டத்திலிருந்து அபாயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ದುಃಖದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಸಿಗ್ತದೆ, பிரச்சனைಯಿಂದ விடுதலை கிடைக்கும். ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಸಿಗ್ತದೆ. வியாதிಯಿಂದ விடுதலை, ಇಲ್ಲಿ ಸಾಂಕ್ರಾಮಿಕ ರೋಗ ಬರದಂತೆ, வியாதிகள் ಬರದಂತೆ வியாதிகள் வராது. ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತ, ஆண்டவர் சொல்றாரு, ತನ್ನ ಮರೆಯಲ್ಲಿ ಮುಚ್ಚುತ್ತಾ. தன்னுடைய நிழலிலே ಮುಚ್ಚುವಿಕೆ ಬೇಕು ಅಂದರೆ அப்படிப்பட்ட மறைவில் ಪರಸ್ಪರನ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவர் மத்தியில மறைவில காணும், நிழல்ல காணப்படும். ಆತನ ನೆರಳಿನಲ್ಲಿ ನಾವಿರುವಾಗ அவர் நிழல்ல காணப்படும். ಆತನು ಮುಚ್ಚುತ್ತಾನಂತೆ, அவன் மூடி ಯಾವ மறைக்கிறார். ಕೇಡು ಬರದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. எந்த விதமான பிரச்சனை வராதபடி அவர் நம்மை மூடி மறைக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುವಾಗ இரண்டாவது காரியங்கள் ದೇವರು ಕಾಯುತ್ತಾನಂತೆ. ஆண்டவர் பாதுகாக்கிறார். ಹೇಗೆ ಹೇ ರೀತಿ ಯಾಕೆ ಕಾಯುತ್ತಾನೆ? எவனமாய் பாதுகாக்கிறார் என்றால் ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಐತೆ, வார்த்தை சொல்லுகிறது. ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ? என்ன செயல்படுகிறது? 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 12ஆம் வசனத்துல 91-12 99 11-12. ಆತನು ಹೋಗುವಾಗಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವುದು, ಆತನು ನಿನ್ನ ವಿಷಯವಾಗಿ ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತಾನಂತೆ. 11 ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். 10 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ಯಾವ ಕೇಡು ನಿನ್ಗೆ ಸಂಭವಿಸದು, ஒரு கூடாரத்துக்கு எவ்விதமான வியாதிகள் அணுகாது. ಉಪದ್ರವ ನಿನ್ನ ಗೂಡಾರದ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಾರದು. ஒரு வியாதியும் கூடாரத்தை அணுகாது. ಎಲ್ಲ ಉಪದ್ರವಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. உலகத்துல அநேக உபத்திரங்கள் உண்டு, ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳು ಉಂಟು, வியாதிகள் உண்டு, ಕೇಡುಗಳು ಉಂಟು. கேடுகள் உண்டு. ಅದರಿಂದ ನಿನ್ನೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ? அதுல என்ன செய்கிறார் தெரியுமா? ದೂತರನ್ನು ಇಡುತ್ತಾನಂತೆ. அந்த தூதர்களை ಆ ಅನುப்புகிறார். ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿ அந்த தூதர்களை அனுப்பி ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತಾನಂತೆ. பாதுகாக்கிறார். ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ஆம் பிரியமான, ಮೊದಲನೇದಾಗಿ ಮುಚ್ಚುತ್ತಾನೆ, முதல்ல மூடுறாரு, ಆ ದೂತರಿಂದ ಕಾಯುತ್ತಾನಂತೆ. தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದಂತೆ, பாதம் கல்லில் இடாதபடிக்கு ತಗಲದಂತೆ ಅವರು ನಿನ್ನನ್ನು ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವರು. அவருடைய கைகளை ஏந்தி கொண்டு வா. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ஆம் பிரியமான, ನಮ್ಗೆ ಕಾಲು ತಗಲುವಾಗ நம் கால்கள் தகவல் ಕಲ್ಲೇನಾದ್ರು ತಗಲಿ ನಾವು ಬೀಳ್ತೇವೆ ಪ್ರಿಯರೇ. அது வீழ்கின்றோம். ಫಾರ್ ಎಕ್ಸಾಂಪಲ್ ನಾವು ನೋಡುವಾಗ அந்த உதாரணம் பார்க்கும்போது ಬಿದ್ರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಸೊಂಟನೇ ಹೊರಟೋಯ್ತದೆ. சில பேர் விழுந்தா இடுப்பு உடைந்து விடுகிறது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತದೆ. அவலமாக காரியங்கள் நடக்கிறது. ಅದಾದ್ರೂ ದೇವರು ತನ್ನ ದೂತರನ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனாலும் தேவன் தன்னுடைய தூதர்களை நடத்துகிறார். ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ஆம் பிரியமான, ನಾನು ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ. நான் அநேக இடத்தில் விழுந்திருக்கேன். ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ வண்டியில ಆ போகும்போது ಮೌಂಟ್ ರೋಡ್ ಹತ್ರ ಬಿದ್ದು ಹಂಗೇ ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗೈತೆ நான் ನಾನು. மவுண்ட் ரோட்ல விழும்போது, வண்டியில இருந்து விழும்போது என்னை ஆண்டவன் அப்படியே இழுத்து கொண்டு ಆ போனது. ಹಿಂದೆಯಿಂದ ಮುಂದೆಯಿಂದ ಎಲ್ಲ ಲಾರಿ ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಐತೆ. பின்னால முன்னாலே லாரிகள் பஸ்ஸுகள் வந்தது. ಆದ್ರೂ ದೇವ್ರು ತನ್ನ ஆனாலும் ದೂತರನ್ನ தேவ ಕಳುಹಿಸಿದ. தூதரை அனுப்பி என்னை பாதுகாத்தார். ನಾನು ಅಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸತ್ತಿರುವುದಾದರೆ ಎಷ್ಟೋ ವರ್ಷ ಆಗ್ತಾ ಇತ್ತು. நான் விழுந்து அந்த இடத்துல இறந்திருந்தால் பல ஆண்டுகளாயிருக்கும். ಅನೇಕ ಕಡೆ ನಾನು ಕಾಲ್ ತಪ್ಪಿ ಬೀಳುವಾಗ, அநேக இடத்துல கால் தடவி விழுந்த ಆ போது ಕಲ್ಲು ತಗಲಿ ಬೀಳುವಾಗ கல்ல தட்டி தடை ಅಷ್ಟೇ ನನ್ ಕತೆ ಅನ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀನಿ. அவ்வளவுதான் என் காரியம் நினைத்தது. ಅಯ್ಯೋ ತಲೆಗೆ ಏಟ್ ಬಿದ್ಬಿಟ್ಟು ಏನಾಯ್ತದೋ, ஐயோ என்ன ஆனது, என் தலை மீது அடி ಸೊಂಟಕ್ಕೆ ಏಟ್ ಬಿದ್ದೈತೆ, என் இடுப்புக்கு வழி, ಕಾಲ್ ಬೆಟ್ಟಗೆ காலுக்கு ಬಿದ್ದೈತೆ. ಏನ್ ಮಾಡ್ಲಿ என்ன செய்யும் போது ಆತನ ತಂದು அவர் தன்னுடைய தூதர்களை என்னை வைத்து என்னை காப்பார். ನಾನೇ ಎದ್ದು ಬರ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. அவர் என் முன்னாக எழுந்து வர எனக்கு கிருபை தந்தார். ನಾನ್ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಮಾಡ್ತಾನೆ.
அவன் நான் எழுந்து வருகிற அளவுக்கு என்னை பார்த்து ಯಾಕೆ ಮಾಡ್ತಾನೆ? எதற்காக ತನ್ನ ದೂತರನ್ನ ನಾನು ಹಿಂದೆ ಕಳಿಸ್ತಾನೆ. நான் தூதர்களை முன்பாக அனுப்புவேன். ದೂತರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ அவர் தூதர்கள் இல்லாத இருந்தால் ಆವತ್ತೇ ನಮ್ ಕೈ ಕಾಲ್ ಮೂಳೆ ಹೊಡೆದೋಯ್ತು. அப்பொழுதே நம் கை கால் உடைந்திருக்கும். ಆದ್ರೆ ದೇವಾದಿ ದೇವನು ஆண்டவர் ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು கர்த்தாதி கர்த்தன் ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳಿಸಿ. தூதர்களை வைத்து பாதுகாப்பு. ಹೌದು ಪ್ರಿಯರೇ, பிரியமா ನಾವು ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಿ ಅಂತ ಎದುರುಬಾರ್ದು. நீ விழுந்து விட்டேன் என்று எதிர்கொள்ள ಬಿಟ್ರು ಎದೋಳ್ತೀನಿ. விழுந்தாலும் எழுந்து ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ஆனால் ದೇವ ದೂತರು ನಮ್ಮನ್ನು தேவ ಕಾಯುತ್ತಾರೆ. தூதர்கள் நம்மை ಆ பாதுகாக்கும். ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಕಾಯುವಾತನ அவனமா தேவன் பாதுகாக்கும். ನಾವು ಭಯಪಡಲು நான் ಕಾರಣ. ஒரு நாளும் பயப்பட அவசியம். ದೇವರು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ. கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ಕಾಲಿಗೆ ಕಲ್ಲು ತಗಲದಂತೆ காலில் கல் தகராதபடி ಅವರು ನಿನ್ನನ್ನು ಕೈಗಳಿಂದ அவர் தன் ಎತ್ತುತ್ತಾನಂತೆ. கரங்களிலே அழைத்து ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ಬಿದ್ರೆ ಎದೊಳಕ್ಕೆ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. விழுந்தால் எழுவது ಆ கஷ்டம். ನೋವಲ್ಲಿ ಹೇಳಕ್ಕಾಗದೆ அந்த ಕಷ್ಟಪಡ್ತೇವೆ. வழியில் எழுவது கஷ்டம். ಆದ್ರೂ ದೇವರ ಆ ನೋವನ್ನು ನೀಗಿಸಿ, ಆ ನೋವನ್ನು ನೀಗಿಸಿ, அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ಬಳಿಯೇ ನೀಗಿಸಿ, அந்த வழியிலிருந்து விடுதலை ஆக்குறார். ಆಗ ದೇವ ದೂತನು ಬಂದು ಕೈಯಿಂದ தேவ ಎತ್ತಾನೆ. தூதர் வந்து நம்மை ನೀನು பாதுகாக்கிறார். ದೇವನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆಗಿದ್ಯಾ? கர்த்தருக்கு ನೀನ್ ದೇವನ್ನ நம்பிக்கை ನಂಬ್ತಾ ಇದ್ಯಾ? தேவன் நம்புகிறாயா? ದೇವ್ರು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡಲ್ಲ. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ಮನುಷ್ಯರು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡ್ಬೋದು, கர்த்தர் மனுஷன் உன்னை கைவிடலாம். ಸ್ವಂತದವ್ರು ನಿನ್ನ ಕೈ ಬಿಡ್ಬೋದು, சொந்தங்கள் உன்னை கைவிடலாம். ನಿನ್ ಕುಟುಂಬನೇ ನಿನ್ನ ಹಾಗೆ ಮಾಡ್ಬೋದು, குடும்பமே உன்னை ನಿನ್ನನ್ನು வெறுக்கலாம். ಅವಮಾನ ಪಡಿಸ್ಬೋದು. ಆದ್ರೆ அவமானப்படுத்தலாம். ನಮ್ ದೇವಾದಿ ದೇವನು, தேவாதி ನಮ್ தேவன் ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು கர்த்தாதி கர்த்தர் ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿ. தூதர்களை அனுப்பி ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ಆತನ ದೂತರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಾಗ தூதர்கள் நம்ம பக்கத்துல இருக்கும் பொழுது ಅವರು ಎತ್ತು ನಡೆಸ್ತಾರ. அவர் எழுந்து நம்மை நடக்க ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ மூன்றாவது காரியம் ಏನಕ್ಕಂತೆ, எதற்காக ಯಾತಕ್ಕಾಗಿ ಕಾಯುತ್ತಾನೆ ಆತನು? எதற்காக பாதுகாக்கிறார்? ಆತನ ಮೇಲೆ ನಾವು ಆಸಕ್ತಿಯಾಗಿರುವುದರಿಂದ. அவர் மேல் நம்பிக்கையாய் 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 14ஆம் வசனத்துல ಅವನು ನನ್ನಲ್ಲಿ ಆಸಕ್ತನಾಗಿರುವುದರಿಂದ ಅವನನ್ನು ರಕ್ಷಿಸುವೆನು. ಏನು ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ, வார்த்தை மேல நம்பிக்கையா இருக்கும். ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋ ಆಸಕ್ತಿ, அது ஜெபிக்கணும் நம்ம நம்பிக்கை. ದೇವ ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ தேவ ಆಸಕ್ತಿ, ஊழியத்தை செய்யும் நம்பிக்கை. ಇಂಟ್ರೆಸ್ಟ್ அந்த ನಿನ್ಗಿರುವುದಾದ್ರೆ, நம்பிக்கை உணர்த்தில் இருக்கும்போது ಇಂಟ್ರೆಸ್ಟ್ அந்த ನಿನ್ಗಿರುವುದಾದ್ರೆ, நமக்கு அந்த பிடிபட செயல் நம்மோடு இருக்கும்போது ಆಗ ದೇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತ, அந்த தேவ என்ன செய்யறாரு? ಎಲ್ಲ ಅಂಧಕಾರಗಳಿಂದ நல்ல அந்த காலத்துல ತುಂಬಿಕೊಂಡಿರೋ ಎಲ್ಲ ಶೂನ್ಯದ ಆತ್ಮದಿಂದ, நல்ல பொல்லாத ಎಲ್ಲ ಮಂತ್ರ ತಂತ್ರ ಕಟ್ಟುಗಳಿಂದ தந்திர கட்டுகளிலிருந்து ನಿನ್ನ ಬಿಡಿಸುತ್ತಾನಂತೆ. இந்த விடுதலையாக ನೀನ್ ಯಾರ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿಯಾಗಿರ್ಬೇಕು? யார் மேல் நம்பிக்கை? ದೇವಾದಿ ದೇವನ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ. தேவாதி தேவன் மேல், ಆತನ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ ಇರ್ಬೇಕು. அவர் வார்த்தை மேல் நம்பிக்கை. ಆಗ ದೇವರು ಬಂದು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನಂತೆ. அந்த தேவன் வந்து உன்னை ನೀನು ரட்சிக்கிறார். ಆತನ ನಾಮವನ್ನು ಅರಿತವನಾಗಿರುವುದು, அவர் நாமத்தை தெரிந்து கொள்ளுகிறவனாய் ಅವನನ್ನು ಉತ್ತರಿಸುತ್ತಾನಂತೆ, அவரை தேவன் உயர்த்துகிறார், ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನಂತೆ. ஆசீர்வதிப்பார். ಅಬ್ರಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ அபிரகாமை ஆசீர்வதித்தவர் ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. நாட்டிலே உன்னையும் ನೀನ್ ஆசீர்வதிப்பார். ಹೇಗಿರ್ಬೇಕು? எவனமாய் காணப்படும், ಆಸಕ್ತಿಯಾಗಿರ್ಬೇಕು. உற்சாகமாய் இருக்க, ದೇವ್ರ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ தேவன் மேல் ಇರುವಾಗ உற்சாகமாய் காணப்படும். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. தேவன் உன்னை ரட்சிக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ? அவர் என்ன செய்கிறார்? ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ತರ್ತಾನೆ. உன்னத நிலையில கொண்டு வருகிறார். ನಿಂಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನ ಬೇಕಾ? உன்னதமான நிலை வேண்டும். ಆತನನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಂಡು ಬಾ. அவரை நம்பிக்கை வைத்து பார்த்து ಆತನ ಬಲೆಗಳಲ್ಲಿ ನೀನು ಪಿಶಾಚಿಯ ಬಲೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳದಂತೆ பிசாசு வலையில் சிக்கிக் கொள்ளாதபடி ಆತನ ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. அவர் தூதர்களை அனுப்புகிறார். ಕಳಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ. அவர் பாதுகாக்கிறார். ಅವನು ನಿನ್ನನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. அவன் மூடி ಎಲ್ಲ ಕೇಡುಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. போராட்டம் ಎಲ್ಲ ಸಾಂಕ್ರಾಮಿಕ ರೋಗದಿಂದ எல்லா வியாதி வைத்து மூடுகிறான். ಎಲ್ಲ ರೋಗ ರುಜಿನಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. எல்லா வியாதிகளை மூடி மறைக்கிறார், ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ரட்சிக்கிறார். ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ மூன்றாவது ಏನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ? ಕಾಪಾಡ್ತಾನಂತೆ. பாதுகாக்கிறார். ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ಆತನು ನಿನ್ನನ್ನು அவர் ಕಾಪಾಡುವವನಾಗಿರುತ್ತಾನೆ, பாதுகாக்கிறவராய் ಬಿಡಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. விடுதலை ஆக்குறவராய் ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ನೀವು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಬೇಕಾದರೆ விடுதலை ஆக வேண்டும். ಆತನನ್ನು ನಿನ್ನ ಆಸಕ್ತಿಯಾಗಿ ಆಚರಿಸು. அவரை உண்மையாக உற்சாகமாய் பாதுகாக்கலாம். ಉತ್ಸಾಹದಿಂದ ನೀನು ಆತನನ್ನು அவரை ஆராதிக்க ಅನುಸರಿಸಿದಾಗ வேண்டும்.
ಆತನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. அவர் உன்னை விடுதலையாக்குகிறார். ಏನಂತೆ? என்ன? ನೀನ್ ವೈರಾಗ್ಯವಾಗಿರ್ಬೇಕು. நீ வைராக்கியமாய் காணப்படும். ತಪ್ಪು ಅಂತ ಗೊತ್ತಾಗಿ ಆ ತಪ್ಪು ನೀನ್ ಮಾಡ್ಬಾರ್ದು. தப்பு என்று தெரிந்தவுடனே மீண்டும் அந்த தப்பை செய்ய ದೇವ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ನಡಿಬೇಕು. தேவனுடைய பக்தியிலே நீ ದೇವರಲ್ಲಿ ಆಸಕ್ತಿಯಾಗಿರ್ಬೇಕು. தேவனுடைய வார்த்தையிலே ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಆತ್ಮಗಳನ್ನು ಸೇರಿಸುವವನಾಗಿರ್ಬೇಕು. தேவன் ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும். ಸೇರಿಸುವವನಾಗಿರ್ಬೇಕು. சேர்க்க வேண்டுமாய் ಆಗ ದೇವರ ವಾಕ್ಯ ಸೇರಿ ಎಲ್ಲ ಕಡೆ ಸಾರುವಾಗ அப்படி எல்லா இடத்தையும் சொல்லும்போது ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡ್ತದೆ. ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿ விட்டு விலகி ನಿನ್ನಿಂದ ದೂರ ಆಗುತ್ತೆ ಪ್ರಿಯ. உன்னை விட்டு விலகி ಹೌದು ಪ್ರಿಯ. ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲೋಣ ಪ್ರಿಯ. தேவனத்தில் உண்மையாய் நிலையாய் 4ನೇದು 5ನೇ ಭಾಗವನ್ನು ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ನಾನು மீண்டும் உள்ள மீதியானதை அடுத்த வாரம் பார்ப்போம். 16ನೇ ವಾಕ್ಯ ನಾನು வார்த்தை அடுத்த வாரத்தை பார்ப்போம். ಹೌದು ಪ್ರಿಯರೇ, பிரியமான ದೇವರಿಗಾಗಿ ಬಾಳೋಣ. ஆண்டவருக்காக ಆತನ ರಕ್ಷಣೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. ரட்சிப்பு நம்ம ಯಾವ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳು, ಎಲ್ಲ ದುರಾತ್ಮ ಶ್ರೇಷ್ಠಗಳು, ದುರಾತ್ಮ ತಂತ್ರ ಮಂತ್ರ ಕಟ್ಟುಗಳು ಮಂತ್ರ ಕಟ್ಟಿಗಳು ಮುಟ್ಟಲ್ಲ ಪ್ರಿಯ. ஒன்று அணுக ಆತನು ದೂತರನ್ನು ಇಟ್ಟು அத்தூதர்களை வைத்து ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ. காய்த்தார். ಆ ಸಾಂಕ್ರಾಮಿಕ ರೋಗ ಬರದಂತೆ அப்படிப்பட்ட வியாதிகள் ஒன்று வராத ಅದನ್ನು ಮುಚ್ಚುತ್ತಾನೆ. மூடி மறைக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. ಆ விடுதலையாக்குகிறார். ಸೈತಾನ್ ಕಟ್ಟುಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಿಡಿಸಿ சைத்தான் பிசாசின் கட்டியில் விடுதலையாக்கி ನಿನ್ನನ್ನು ரட்சிக்கிறார். ಈಗ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஜெபிப்போமா? ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಯೇಸುವೆ, ಈ ಸಮಯದಲ್ಲಪ್ಪ ಬೇರೆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀನ್ ಮಾತನಾಡಿದಿ ಸ್ವಾಮಿ. ಹೌದಪ್ಪ, ಮಕ್ಕಳಪ್ಪ ಭಯಪಟ್ಟು ಸ್ವಾಮಿ ನನ್ಗೆ ಯಾರು ಸಹಾಯಕರು ಇಲ್ಲ, ನನ್ಗೇನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸ್ವಾಮಿ, ನಿನ್ನನ್ನು ನಂಬಿ ಬರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಸ್ವಾಮಿ ನೀನು ಆಧರಿಸುವ ದೇವನು, ನೀನು ಉದ್ಧರಿಸುವ ದೇವನು, ನೀನು ಘನಪಡಿಸುವ ದೇವನಾಗಿದ್ದಿ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲರಿಂದ ನೀನು ಮುಚ್ಚುವ ದೇವನಾಗಿದ್ದೀಯಪ್ಪ, ಕಾಯುವ ದೇವನಾಗಿದ್ದಿ, ಬಿಡಿಸುವ ದೇವನಾಗಿದ್ದಿ, ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲಲು ಕೃಪೆ ತರುವ ದೇವನಾಗಿದ್ದಿ ರಾಜ. ಹೌದಪ್ಪ, ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ಸ್ವಾಮಿ ನೀನು ವಿಶೇಷವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡಪ್ಪ. ಹೌದಪ್ಪ, ದೇವರ ಅಪ್ಪವನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ತಿಂದಪ್ಪ ನಾವು ಐಕ್ಯದಲ್ಲಿ ಬಾಳಿ ಸ್ವಾಮಿ ಒಂದು ಜಯ ಹೊಂದಿದವರಾಗಿರುವಂತೆ ಮಾಡಪ್ಪ. ನಿನ್ನ ಅದ್ಭುತ ಆಶೀರ್ವಾದ, ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದ, ನಿನ್ ಮರಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವ ಆಶೀರ್ವಾದ ಈ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀನ್ ಕೊಡಬೇಕಾಗ್ಬಿಡ್ತೀನಿ. ಎಲ್ಲ ತಡೆಗಳನ್ನ ತೆಗ್ದಾಕಪ್ಪ. ಬೇರೆ ಲೋಕದಲ್ಲಿ ಬರುವ ಎಲ್ಲ ಅಂಧಕಾರ ಶಕ್ತಿಗಳಿಗೆ ನೀನ್ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕಾಗ್ಬಿಡ್ತೇನೆ. ನೀನ್ ನಜರೇತಿನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳನ್ನು, ಎಲ್ಲ ಮಂತ್ರತಂತ್ರ ಕಟ್ಟುಗಳನ್ನು, ಶೂನ್ಯದ ಆತ್ಮಗಳನ್ನು, ಎಲ್ಲ ಅಶುದ್ಧ ಆತ್ಮಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಪಾತಾಳಕ್ಕೆ ತಳ್ಳುತ್ತೇನೆ. ನೀನ್ ಕೊಟ್ಟ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನಾನು ಬೇಡ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಅನೇಕರು ಕಷ್ಟದಲ್ಲಿ, ದುಃಖದಲ್ಲಿ, ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ, ದೆವ್ವದ ಚೇಷ್ಟೆಯಲ್ಲಿ, ಪಿಶಾಚಿ ಕಟ್ಟುಗಳಲ್ಲಿ, ಎಲ್ಲ ಮಂತ್ರತಂತ್ರ ಕಟ್ಟುಗಳಲ್ಲಿ ನರಳಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ. ಅವ್ರಿಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ನೀನ್ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲೇಬೇಕಾಗಿ ಬೇಡ್ತೇನಪ್ಪ. ನೀನ್ ಕೊಟ್ಟ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನಾನು ಬೇಡ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಈ ದಿನದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟು ಈ ಮಕ್ಕಳು ಒಂದ್ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯ ಮಾಡಪ್ಪ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೇಳ್ತೇನೆ ತಂದೆ. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியும் சகல பரிசுத்தாவியும் முக்கியமாக கேட்டுக்கொண்டு அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.